விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. சமூக ஊடகங்களில் விஜய் முதல்வராவதை ரஜினி தடுத்தார் என செய்திகள் வெளியான நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து நடிகர் ரஜினி விளக்கமளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளை மாறி மாறி ஆட்சி கட்டிலில் இருந்து வந்தன. இச்சூழலில் சட்டமன்ற தேர்தலில் இந்த இரு பெரும் கட்சிகளை வீழ்த்தி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து இந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது. இதனிடையே தாவேகாவுக்கு ஆட்சியமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகள் இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதாக செய்திகள் வெளியாகின. மேலும் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் நடிகர் ரஜினி முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருந்தார். இதை குறிப்பிட்டு நடிகர் ரஜினிகாந்துக்கு விஜய் முதல்வரானதில் விருப்பம் இல்லை என்றும் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகள் இணைந்து ஆட்சியமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ரஜினி ஸ்டாலினை சந்தித்ததாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின. இந்நிலையில் தனது போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் ரஜினி இதுகுறித்து செய்தியாளர்களை அழைத்து விளக்கமளித்திருக்கிறார். அப்போது பேசிய அவர், என்னை பற்றிய சில தகவல்களுக்கு நான் பதில் சொல்லவில்லை என்றால் அது உண்மையாகிவிடும் என்றும், ஸ்டாலின் சார் எனது 40 ஆண்டுகால நண்பர். அவர் கொளத்தூரில் தோற்றது வருத்தமாக இருந்ததால் நண்பராக அவரை சந்தித்தேன் என்று கூறினார். மேலும் நான் அவரை சந்தித்ததை வைத்து விஜய் சிஎம் ஆகக்கூடாது என்பதால் அவரை சந்தித்தேன், இருவேறு கட்சிகளை சேர வேண்டி சந்தித்தேன் என்றும் செய்திகள் வந்தன. அப்படி ஒரு தரம் கட்ட ஆள் நான் இல்லை என்று கூறினார். அதேபோல் விஜய் வென்றதும் எக்ஸ் தளத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன் என்று கூறிய அவர், விஜய் மீது எனக்கு பொறாமை இல்லை, ஒருவேளை கமல் முதல்வராகி இருந்தால் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ எனவோ என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இத்தனை சிறிய வயதில் விஜய் 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளாக வென்றிருக்கிறார். இது எனக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தை கொடுத்தது. எம்ஜிஆர் செய்ததை விட இது மிகப்பெரிய சாதனை என்றும், மக்களுக்கு அவர் நல்லது செய்வார், செய்ய வேண்டும் என வாழ்த்துகிறேன் என்றும் கூறினார். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மை ஆகிடும் அப்படின்னு ஆகிடும். நான் வந்து நேற்று பெங்களூர் போகும்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க, அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது விடை கொடுத்துலான்னு இருந்தேன். அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th வந்து கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் விடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி விடை கொடுத்துடலாம்னு நினச்சேன். அது ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நான் கூப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கொளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து எங்கள் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது வந்து தெளிவுபடுத்துகிறேன். 2வது வந்து நான் அவர் வந்து வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தான் வந்து அவருக்கு வந்து பதிவிட்டேன். நான் 2016 அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்குறது தான் வழக்கம், மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே இதில் வந்து மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரியான்னு சொல்லி நான் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். நான் என்ன செகண்ட் ஷாக், அது மீடியா மாதிரியே தெரியல எனக்கு. ஃபோன் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை அப்படின்னு. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு.
அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்கேன். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இன்னும் இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசில் எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை.